அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் எல்லோரும் நலமாகவும் சேஃபாகவும் இருப்பேன் நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நலமாக இருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு புதிய வீடியோ ஒன்று ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ எடுத்து மிச்ச நாளாகிட்டு ஸ்கூல் நாளாண்டு எடுத்த வீடியோ. இப்போ எல்லாம் ஸ்கூல் லீவு கொடுத்துட்டேன். இந்த தோசை உங்களுக்கு லேசான முறை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். உளுந்து அரிசி எதுவும் ஊற வச்ச தேவையில்லை. உங்களுக்கு டக்குண்டு கோதுமை மாவு இருந்தால் போதும். இந்த தோசை செய்யலாம். இந்த கோதுமை தோசை தான் செய்து காட்ட போகிறேன். ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் கோதுமை மாவை நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கணும். நான் ஒரு 2 கப் அளவு மாவு சேர்த்துட்டேன். சேர்த்த பொழுதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். தூள் உப்பு இல்லாட்டி கல் உப்பு கரைச்சி சேர்த்துக்கணும். சேர்த்த பிறகு இதோட நான் முட்டை சேர்த்துனேன். முட்டைக்கு ஒரு முட்டை மட்டும் சேர்த்துனேன். அதோட பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துனேன். சேர்த்த பிறகு இதை நல்லா கலந்துட்டுக்கணும். முட்டை நல்லா ஒரு ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் தான் நல்ல உங்களுக்கு லேசாக இதை கலந்துட்டுக்கணும். இப்போ இதெல்லாம் கலந்துவிட்ட பிறகு இதுக்கு உங்களுக்கு தண்ணி சேர்க்கலும் இல்லாட்டி தேங்காய் பால் சேர்த்து செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்னைக்கு தண்ணி ஊற்றி தான் இதை கரைச்சி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு இது கரைக்கிறது கஷ்டம்டா உங்களுக்கு மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கோ. மேலும் மாவால் எது சரி வேலையை ஒன்று எடுக்க சொல்லி சின்ன வந்துடுவா அவள் நான் செய்தன்ட்டு அப்படியே கலந்துட்டு அப்படியே மாவெல்லாம் கொட்டு பட்டுதுக்குல திரும்ப நானே வாங்கி இதை கலந்துட்டுட்டேன். நான் விட்றதில்ல, திரும்ப திரும்ப வாங்குற கலந்துட்டேன்ட்டு. இப்போ மாவை நல்லா என்னப்படி கலந்துட்டுக்கணும். இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் கையால் அந்த விஸ்க் அப்படி நல்லா உருட்டி அப்படி கலந்துட்டுவோம். அப்போ மாவு நல்லா கலந்து வருங்க. அப்படி தோசை பார்த்துக்க மாதிரிமா. இப்போ திரும்பவும் தாங்க நான் திரும்ப கலக்கிறேன். இப்போ நான் கொஞ்சம் கொடுத்துட்டேன். ஏண்டா இப்போ கலந்துட்டா மாவு இப்படியும் வெளியவே போகாது. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்டு இது அப்படி ஒரு 10-15 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுட்டா போதும். அது வரைக்கும் இதுக்கான சட்னியை ரெடி பண்ணுறதுக்கு நான் வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் காலையில் செய்யணும்டா நீங்கள் நைட்டே மாவை எப்படி கலந்து வச்சுக்கோங்க. அப்போ மாவு இன்னும் கொஞ்சம் புளிச்சு நல்லா தோசை அந்த புளி ருசி மாதிரி வரும். இப்போ இதை நான் கலந்து ஒரு 10-15 நிமிஷம் மாதிரி தான் மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். ஒரு 10-15 நிமிஷத்துக்கு போகிற இதை திறந்து பார்த்து நல்லா ரெடி ஆகி வருது. இதை உங்களுக்கு தோசை கல் இல்லாட்டி நான்ஸ்டிக் ஃபேன் ஒன்றில் உங்களுக்கு இதை சுட்டு எடுத்துக்கலாம். நான் நான்ஸ்டிக் ஃபேன் தான் எடுத்துனேன். அதில் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டேன். நெய் நல்லா சூடாகி உருகி வரசல் இதோட தோசை மாவை ஊற்றிட வேண்டியதான். ஊற்றி எப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு குழிக்கரண்டி எடுத்துட்டா லேசி ஒரு குழிக்கரண்டியால் ஒரு 2 கரண்டி மட்டும் ஊற்றி இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தோசை வரசலை உங்களுக்கு மாவு கலர் மாறி வரும். அந்த டைமுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா டேஸ்ட்டாக வரும். நெய் சேர்த்த போகிறோம். இது ஒரு பக்கம் வெந்து வரசலை மறுபக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இதே மாவால் உங்களுக்கு மினி தோசை சின்ன தோசையும் செஞ்சு எடுத்துக்கணும். சின்னதாக குட்டியாக ஒரு குழிக்கரண்டியால் ஒரு கரண்டி ஊற்றினாலே போதும். அது சின்ன தோசையாக வரும். உங்களுக்கு இது இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்ச் பாக்ஸ் எது வேண்டாலும் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலும் ஸ்கூல்களுக்கு. தோசை சுடுற ஃபேன் உங்களுக்கு சூடாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கோங்க. தண்ணி தெளித்த பிறகு நீங்கள் தோசை மாவை ஊற்றிக்கோங்க. திரும்பவும் அதே மாதிரி நான் சுட்டு எடுத்துனேன். 2 கரண்டி மட்டும் ஊற்றினப்படி இப்படி ஒவ்வொன்றா சுட்டு இப்படி சுட சுடவே தோசை சாப்பிட நல்லா இருக்கும். இப்போ அடுத்து மினி தோசை கொஞ்சம் சுட்டு எடுத்துட்டேன். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பக்கத்தில் பெல் பட்டனை அழுத்தி ஒரு ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் இதில் வர வீடியோ நோட்டிஃபிகேஷனை சேரும். நான் சின்ன குட்டி ஃபேன் ஒன்றில் மினி தோசையும் சுட்டு எடுத்துட்டேன். இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு சட்னி செஞ்சுக்கிறேன். அதுவும் எப்படின்னு பார்ப்போம். இந்த சட்னியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். தோசை மட்டும் இட்லிக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு பருப்பு உண்டா கடலை பருப்பு, அடுத்தது உளுந்து, பொட்டுக்கடலை, உங்களுக்கு வேர்க்கடலை இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு ஃபேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க, குக்கிங் ஆயில். இப்போ நாங்கள் இதை தாளித்து இப்படி செஞ்சவங்களுக்கு தாளித்து திரும்ப ஊற்ற தேவையில்லை. இப்போ இதை நாங்கள் அந்த எண்ணெய் சூடாக வரசல் அதில் போட்டுருணும். போட்டு நல்லா கலந்துட்டுக்கணும். இது கொஞ்சம் வதங்குறதுக்கு நீங்கள் கொஞ்சம் உப்புத்தூளும் இதோடய சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கோங்க. அந்த பருப்பில் நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் இதை அரைச்சி நாங்கள் அதோட தொட்டு சாப்பிட்ற டைமுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா இதெல்லாம் பொரிஞ்சு வர டைமுக்கு இதோட கொஞ்சம் சீரகம், ஒரு டீஸ்பூன் மாதிரி சீரகம், அதோட மிளகு இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதெல்லாம் கலந்துட்டுக்கணும். இதெல்லாம் கலந்துட்ட பிறகு இதை நல்லா வதங்கின பிறகு இதை நாங்கள் இறக்கி ஆற வச்சிடணும். இதுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கணும். தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டி துருவின தேங்காய் இருந்தாலும் பரவாயில்ல, அதை சேர்த்துக்கணும். அதோட தேங்காய் ஒரு நெல்லி சைஸ் அளவு புளி, அதோட
கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நாங்கள் நல்லா கொழுந்து கருவேப்பிலை தான் எடுத்துட்டேன். இதோட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அன்றைக்கு காலைக்காக இந்த சாப்பாடு தான் நாங்கள் செஞ்சு எடுத்துட்டோம். அதோட வந்து பசும்பால் கொண்டு வந்திருந்து அதையும் நான் சூடாக்கி எடுத்துக்க போகிறேன். அந்த பசும்பாலோட நான் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துனேன். சேர்த்த பிறகு இதுக்கு 1/4 டீஸ்பூன் மாதிரி சுக்குத்தூள் அதோட ஏலக்காத்தூள் சேர்த்து இதை செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோட தேயிலை அதோட சீனி சேர்த்து நல்லா இதை சூடாகணும். நல்லா சூடாகி நல்லா கொதித்து பொங்கி வரசல் இதை இறக்கி நாங்கள் இதை வடிகட்டி எடுத்துட வேண்டியது தான். இப்போ இந்த டீ வந்து உங்களுக்கு பசும்பால்னு சொல்லவே இல்லை, அப்படி டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டீ. நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். நான் சூட்டில் போட்டிருப்பேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க செக் பண்ணி. இதை நல்லா கலந்துட்ட பிறகு இது நல்லா கொதித்து நாங்கள் இதை இறக்கி நாங்கள் இதை ஃபில்டர் பண்ணி குடிச்சிட வேண்டியது தான். நான் வந்து இதோட சீனி தேவைக்கேற்ப சேர்த்துட்டேன். சேர்த்த பிறகு இதை எடுத்து இப்போ நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் இட்லியில் தோசையோட இந்த சாம்பல் செஞ்சு சாப்பிட்டு நல்லா சட்னி சாம்பல் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தோசையால் நான் 2 மட்டும் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் போட்டு அனுப்பினேன். இந்த வீடியோ இதோட முடிய போகுது. வீடியோ லாஸ்ட் வரை பார்த்து ஜதாக்கும்லாம் இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.